அடையாறு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அருகே தனது நண்பருடன் சென்றபோது குணசேகரன் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக பிரமுகரின் படுகொலை வழக்கில் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடைபெறும் என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் கௌதம் என்பவர் 2024 ஜூன் மாதம் 11ஆம் தேதியன்று திருவான்மியூரில் 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது குறித்தான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை அடையாறு பகுதியில் திமுக பிரமுகரும் ரவுடியுமான குணா என்பவரை அடையாளம் தெரியாத கும்பல் வெட்டி கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை அடையாறு பகுதியில் பெட்ரோல் பங்க் அருகே இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இன்று மாலை நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பாக அடையாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அதே பகுதியில் கடந்த ஜூன் மாதம் இளம் வழக்கறிஞர் கௌதம் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் குணாவை போலீசார் கைது செய்து ஏற்கனவே சிறையில் அடைத்திருந்தார்கள். வெளியே வந்த அவர் தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதுபோல அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். குணா மீது ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அவர் சி கேட்டகரி ரவுடி என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடன் நெருங்கிய நண்பர்கள் யார், அவரிடமும் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். மேலும் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்து கொலையாளிகள் வந்த இருசக்கர வாகனங்களுடைய பதிவு எண்களை கொண்டு அவர்களை தேடக்கூடிய முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கொலை வழக்கை விசாரிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.